அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 rows 5 columns இருக்கு. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோல மினிமம் நம்பர் எடுத்துக்கணும். ஸோ மினிமம் நம்பர் வந்து 9. அப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த ரோல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையுமே அந்த மினிமம் நம்பர் 9ஆல சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 9 minus 9 0, 22 minus 9. ஓகேவா, 22 minus 9 அப்படிங்கும்போது 13 கிடைக்கும். ஓகே, 13. 58 minus 9 49. 11 minus 9 2. 19 minus 9 10. ஓகே, செகண்ட் ரோல மினிமம் நம்பர். செகண்ட் ரோல மினிமம் நம்பர் அப்படின்னா அது வந்து 43. ஸோ 43 minus 43 0. 78 minus 43. ஓகே, ஸோ 78ல 43 போச்சுன்னா 35. 72 minus 43. ஸோ 72ல அப்போ என்ன வரும், 29 வரும். ஓகே, 29. 50 minus 43 7. 63 minus 43 20. தேர்ட் ரோல மினிமம் நம்பர் 28. ஸோ எல்லா நம்பரையும் மினிமம் நம்பர் 28ஆல சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்போ 41ல 28 போச்சுன்னா இல்லையா, ஓகே 28 minus 28 0. 9 போச்சுன்னா 63 வரும் இல்லையா. 37ல 28 போச்சு அப்படின்னா 9 வரும். அடுத்து 45ல 28 போச்சு அப்படின்னா 17 வரும். ஸோ 17. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோம். ஸோ ஃபோர்த்தோட மினிமம் நம்பர் 27. ஸோ 27 எல்லா ரோல இருந்தும் 27 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 74 minus 27 42 minus 27. ஸோ 47 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15. இது 0. இதில் ஒரு அண்ட் 12. ஓகே, ஸோ லாஸ்ட் ரோல மினிமம் நம்பர் பார்த்தீங்கன்னா 11. ஸோ எல்லா நம்பர் வந்து 11 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 25 0 26 11 14. ஓகேவா, என்ன பண்ணியிருக்கோம், எல்லா ரோல வந்து மினிமம் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா காலம்ல இருந்தும் மினிமம் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல 0 இருக்கு. ஸோ 0வை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எல்லா வேலையும் அப்படியே வந்துடும். செகண்ட் காலம்ல மினிமம் நம்பர் 0. 30 minus 0 35 minus 0 சேம் நம்பரே தான் வரும். தேர்ட் ரோலையும் 0 இருக்கு. சரி, தேர்ட் காலம்லயும் 0 இருக்கு. அப்போ ஃபோர்த் காலம் அண்ட் ஃபிஃப்த் காலம் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபோர்த் காலம்ல மினிமம் நம்பர் வந்து 2. ஸோ அந்த காலம்ல எல்லா நம்பரையும் 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்க 0 0 13 47 25 13 35 0 15 0 49 29 63 0 46. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 minus 2 0. 7 minus 2 5. 9 minus 2 7. 22 minus 2 20. 11 minus 2 9. அடுத்த நம்பர் 10. ஸோ 10ல 10ல செப்பரேட் பண்ண 0 10 7 2 4. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா எல்லா ரோலையும் ஒரு 0 இருக்கும், எல்லா காலம்லையும் ஒரு 0 இருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அசைன் பண்ணணும். ஸோ அசைன் பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட் ரோல 3 0 இருக்கு. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ரோல 3 0 இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுணும். அடுத்தது செகண்ட் ரோல ஒரு 0 இருக்கா, ஸோ அந்த ஒரு 0வை அசைன் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸ்டாப். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல 3 0 இருக்கு, அதை அப்படியே விட்டுணும். ஓகே, செகண்ட் ரோல ஒரு 0 இருக்கு, அந்த ஒரு 0வை அசைன் பண்ணிட்டு அந்த ரோவுக்கு நேராக இருக்கிற காலம்ல இருக்கக்கூடிய அந்த 0வை கட் பண்ணணும். அதாவது இந்த 0 ரோல இருக்கு, செகண்ட் ரோல இருக்கிற 0வை அசைன் பண்ணணும். அதுக்கு நேராக காலம்ல இருக்கிற 0வை கட் பண்ணிடணும். ஓகே,